கண்டிப்பா முடியாது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமா கேட்ட முடியாது. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமா கேட்டீங்கன்னா முடியாது. அவர்களோடு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்து ஆரம்பித்து கவுன்சிலர்ல இருந்து ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் இருந்து பாலிடிக்ஸ் கொண்டு வரும். எல்லா இடத்துலையும் கவர்னன்ஸ் கொண்டு வரும். எல்லா இடத்துலையும் ஹானஸ்ட், எஃபிஷியன்ட், கேப்பபிள், வேலையை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த தலைவர்கள் அதை கொண்டு வந்து வைக்கணும். அதே நேரத்தில் பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லை. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்களெல்லாம் பேசி நம்ம டேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் அது பொருந்தும். இதை நாம இந்த இயக்கம் கட்சியாக மாறுகின்ற முதல் நாள் நம்ம சொல்ல போறோம். No chair is permanent for anybody. நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துகிட்டே இருக்கணும். It should flow like a water. New ideas வரணும், அந்த ஸ்ட்ரீம் போயிட்டே இருக்கணும். நம்மை தாண்டி இந்த இயக்கம் நிற்கணும். This movement should stand beyond us, not a name, but the purpose and pursuit of excellence. இதெல்லாம் அண்ணாமலை அப்படிங்கிற பேர் கிடையாதுங்க. அதனாலதான் ரொம்ப யோசிச்சு நாம கொண்டு வந்திருக்கோம். www.betheLeader.org அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே 2020ல நாங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு. நான் பேசி முடிச்சோம்னா அந்த லிங்க் உங்களுக்கு லைவா வந்துடும். betheLeader.org-ல நீங்க உங்களைய வாலண்டியரா இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு மூவ்மெண்ட்ல உங்களை நீங்க நினைச்சுக்கணும். நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசுவோம். அதனாலதான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இன்னொரு அறிவிப்பு போட கொடுக்கணும். எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணி நம்ம பாலிடிக்ஸ்க்கு கொண்டு வர போறோம். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேர்ல கோயம்புத்தூர்ல பீத லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிக்கிறாங்க, they will get trained, come and stand in local body election. MLA election நிக்கிறாங்க, they will get trained, they will come and stand in election. அவங்க எங்க நின்னாலும் கூட ஒரு ப்ராசஸ்ல நாம அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களை ஷேப் பண்ணி ஒரு கம்யூனிட்டியுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம அவங்களை கொண்டு வர போறோம். நாம் யாருக்கும் போட்டி கிடையாது. ஆளுங்கட்சி இருக்கு, நிறைய எதிர்கட்சி இருக்கு, எல்லோரும் இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க கொள்கையை சொல்லணும். நம்முடைய கொள்கையும் வருகின்ற காலத்துல நம்ம எல்லோரும் இணைஞ்சு நம்ம கொள்கையை சொல்ல போறோம். இன்னைக்கு நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அப்படிங்கிற பேர் உங்க முன்னாடி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரை நான் மாணவனா பார்த்திருக்கிறேன், ஐபிஎஸ் அதிகாரியா பார்த்திருக்கிறேன், கேள்விகள் கேட்டிருக்கேன், லைவா ஒரு பேசுறதை கேட்டிருக்கேன். அவர் சொன்ன அத்தனை கான்செப்ட் இன்னைக்கு நம்ம எப்ப பொருந்தோம், இன்னைக்கு பொருந்தோம். எப்பவோ சொன்னாரு விஷன் 2020, எப்ப சொன்னாரு 2020, நம்ம 2020 சொன்னா நம்ம கோல் போஸ்ட் அப்படியே மாத்திட்டோம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சொன்னாரு கிராமப்புறத்துல இந்த நகரத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னா பூரா providing urban amenities in rural areas, கிராமப்புறத்துல அவ்வளவு ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும். அது எல்லாம் கூட இன்னைக்கு யாருக்கு பொருந்தோ இல்லையோ நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்தும். அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நமக்கு மிக முக்கியமானவர். அவருடைய கருத்தியல் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு தேசிய மனிதனாக பெருமை மிகுந்த தமிழனாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நிறைய நம்முடைய தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை கொள்கைகளும் வேண்டும். ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். இந்த ஐடியாலஜி பெர்மனன்ட். நான் முடிச்சிருப்பேன். கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி, ஃபார் ரைட் மூவ்மெண்ட், ஃபார் லெஃப்ட் மூவ்மெண்ட், சென்ட்ரிஸ்ட் மூவ்மெண்ட், லிபரல் மூவ்மெண்ட், ஒரு அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐடியாலஜி தன்னை தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை தாண்டி நிற்கணும். நம்ம மூவ்மெண்ட் அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட நிற்கணும். இத்தனை பேருக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். பெரிய ரிஸ்க் தான், சாதாரண வேலை இல்லை. நம்ம எல்லோருமே மிடில் கிளாஸ் தான், காமன் பீப்புள் தான். நமக்கு ஒரு பெடிகிரி கிடையாது, பிசினஸ் நம்ம அது பெருசா இருந்து வரல, நமக்கு ஒரு ஸ்டார் கிடையாது, ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நம்ம கையில யாரும் தூக்கி கொடுக்கல. நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு படியா தான் நம்ம மட்டும் கொண்டு போகணும். அதனால என்னோட வரவழைக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம். ஏன்னா ஒரு செங்கல் எடுத்து வைக்கும் பொழுது அது ஐடியலிசத்தோடு வைக்கிறோம், நேர்மையோடு வைக்கிறோம். தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த செங்கலை வைக்கும் பொழுது அந்த செங்கலுக்கு கியூரிங் ஆகிற ஒரு டைம் வேணும். அந்த செங்கல் பிடிமானத்தோடு நிற்கும். அதன் பிறகுதான் அந்த பில்டிங் நிற்கும். அடிக்கக்கூடிய புயல் காட்டுக்கு சாயக்கூடிய பில்டிங் நம்ம கட்ட போறது இல்லைங்க. அதனால எல்லோருக்கும் நிறைய பேர் மெசேஜ் போறீங்க, மாட்டு கட்சியில இருக்க உடனே கிளம்பி வரணுமா? எல்லோரும் சந்தோஷம். betheLeader.org எல்லோரும் இணைஞ்சு இயக்கமாக அது விரைவில் சரியான நேரத்துல நாம அந்த மசில் ஜிம்முக்கு போனா கூட நேரடியாக 50 கிலோ தூக்க முடியாதுங்க. 10 கிலோல இருந்து 50 கிலோக்கு போகும். நாம அந்த மசிலை பில்ட் பண்ணி அந்த மெட்டல ஃபைபர் நம்முடைய
தோழர்களுக்கு நாம் பில்ட் பண்ண உடனே அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அது மாறும். அதுவரை பொறுமை பொறுமை பொறுமை. அவசரமா ஒரு வெயிட்டை தூக்கி முதுகு பிடிச்சு கால் பிடிக்கிறத விட சரியா ஒரு திசை நம்ம அதை கொண்டு போய் இதை பக்காவான முறையில நம்ம அதை செய்வோம். ஆனால் இன்றிலிருந்து நம்முடைய leaders.org அதுல மூவ்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். கோயம்புத்தூர்ல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்களோட பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அதை உருவாக்குறோம். உள்ளாட்சி தேர்தலுக்கு நிறைய மனிதர்களை இங்கிருந்து நம்ம அனுப்புறோம். அவங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளா வர்றாங்க. குட் பாலிடிக்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம மாறுவோம், மாற்றம் தானாக நடக்கும். அதனாலதான் நம்முடைய இந்த மூவ்மெண்ட்னுடைய கொள்கையே மாறுவோம் மாற்றுவோம். Let us also change to bring change. ரெண்டையும் செய்வோம். யாரு மீது வன்மம் கிடையாது. அதே நேரத்துல நம்முடைய சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்க நான் வாரியர்ஸ் சொல்லிங்க, யூ ஆர் தி சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். என்னை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க. சண்டை போறது நம்ம வேலை இல்லைங்க, மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய வேலை. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷத்தோடு, அதே நேரத்துல யாரெல்லாம் கைப்பிடிச்சு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாங்களோ அவர்களுக்கு நன்றி உணர்வோடு நம்ம முன்னாடி செல்லக்கூடிய பாதை இதுவரை வந்த பாதையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் நம்முடைய அனுபவத்தை வைத்து அதற்காக யாரையும் திட்டி தீர்க்கணும் அவசியம் இல்ல. சமூக வலைதளத்துல நாம ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்போம். தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய பிரச்சனை என்ன கமெண்ட் வேணாலும் யாரு வேணாலும் போடலாம், பேசலாம். மைக்கே முன்னாடி இருக்கு, நான் பேசிட்டு போயிருவேன்னு நினைக்கிறீங்க. பாதிக்கப்படுறவங்க பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, குழந்தை இருக்கு, அவங்களுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. அது ஏன் சைடுல இருந்து தெரியாம ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் கூட, என்னை ஆதரித்து செய்பவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் கூட அதற்காக இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப இருந்து நம்முடைய பாதை, முன்னாடி செல்லக்கூடிய பாதை என்பது மக்களுக்கான பாதை, ஒரு பாசிட்டிவான பாத். காமன் மேன் பாலிடிக்ஸ் நம்ம பில்ட் பண்றோம். ஃபவுண்டேஷனோட மேல வர போறோம். தமிழ்நாட்டை எல்லா இடத்திலும் கூட கீழிருந்து மேல வரை அந்த மாற்றத்தை கொண்டு வர போறோம். அதனாலதான் நான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்தேன். ஒரு புதிய தலைமுறையை நம்ம அரசியலுக்குள்ள கொண்டு வரணும். அவங்க ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க, ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க கேட்க முடியாது. They are hungry for change. மாற்றம் வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே நடக்கும். யூரோப்பியன் கண்ட்ரி போறாங்க, டூர் பாக்குறாங்க, சோசியல் மீடியா பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் நாளைக்கு காலம் நடக்கலங்க? அதே நேரத்தில் நம்முடைய பெரியவர்கள் எத்தனையோ பேர் நான் பாக்குறேன். வயசான நம்முடைய பெரியவர்கள் நடந்து போறது கூட இன்னைக்கு ஒரு பார்க் நமக்கு கிடையாது. சாயந்தரம் ஆனந்தமா இத்தனை காலமாக உழைத்து விட்டு வீட்டில் இருக்கிறாங்க. ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்துல கூட ஒரு கிரீன் ஸ்பேஸ் அர்பன் ஏரியால கிடையாது, ரூரல் ஏரியால கிடையாது. இத்தனை 60 ஆண்டுகள் இந்த நாட்டில் வாழ்ந்து கூட கடைசி 20 ஆண்டுகள் நிம்மதியாக இருப்பதற்கான கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும். எல்லாத்தையும் நாம யோசிக்கணும். ஒரு பக்கம் ஜென்சி, ஜென் ஆல்பா யூத் இருக்கான், அந்த வேகத்துக்கு தீன் போடணும். இன்னொரு பக்கம் வயதான பெரியவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள் இருக்கிறார். அவங்களுடைய கடைசி காலத்தை பக்குவமாக வாழ்வதற்கான வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டே போலீங்க. ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்களை நாம் பேசுவோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். ஆனால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் பேச பேசுறது அப்படியே மேல வந்து எனக்கு இது புதுசுங்க அப்படியே நானும் மேனேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கும் பிரதமருக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், நம்முடைய பிரதமர் கௌரவம் இருக்கும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்அக்ரி பண்றோம்னா கம்பீரமாக ஸ்ட்ரெயிட்டா நம்ம டிஸ்அக்ரி பண்ணுவோம். 3 மொழி கொள்கை சமீபத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய டைம் டேபிள்ல மாற்றம். 2029 தான் 9ஆம் கிளாஸ் பசங்க 3வது மொழியை படிச்சிருக்கூடாது. 2020 மாற்றிய பொழுது நான் குரல் கொடுத்தேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அப்போஸ் பண்றதுக்காக யாரையும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க, எதிர்ப்பதற்காக நம்முடைய அரசியல் கிடையாது. எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி நிகழ்க்கூடிய எல்லா தலைவர்கள் கே வாசன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், எல்லா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அம்மா பிரேமலதா அவர்கள், எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. கட்சி அவங்க கொள்கையை அவங்க முன்னிறுத்த போறாங்க. நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை, நம்ம கட்சியினுடைய கொள்கையை நம்ம முன்னிறுத்த போறோம். யாருக்கும் நம்ம போட்டி கிடையாது. மக்கள் முன்னாடி தரம் பார்த்து மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோட மக்கள் முன்னாடி நம்ம இருக்கிறோம். அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அமித்ஷாஜி அவங்களை நீங்க பாத்தீங்க, போட்டோலாம் வந்துச்சு, என்ன விஷயம் அப்படி? அமித்ஷாஜிட்டையும் ரொம்ப, அமித்ஷா அவர்கள்ட்டையும் ரொம்ப பொறுமையா போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண நான் போகணும். அதே நேரத்துல நான் யாரிடமும் சண்டை போட்டு விட்டு தமிழகத்தில் உட்கார்ந்து பார்ட்டின்னு அனுப்புற ஆள் நான் கிடையாது. எனக்கு அது பழக்கமும் கிடையாது. வந்து நேரம் உங்க கண்ணை பார்த்து சொல்லிட்டு சில தவறுகள் இருந்தால் அதையும் சொல்லிவிட்டு போகக்கூடியதை அன்பு ஆதரீகமாக செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தான் வெளியே வந்தேன். அப்படித்தான் ஒரு தலைவர்கிட்டையும் பண்ணேன். அதை நாம் எப்பொழுதுமே பண்ணுவோம். நாகரிகமான அரசியலை முன்னெடுப்போம்.